ஒரு சிலருக்குலாம் அந்த சொத்தோட மதிப்பு வந்து குறையவே குறையாது. அது அந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆனா என்னைய பொறுத்தளவு பெரும்பாலும் ராகு என்ற கிரகம், கேது என்ற கிரகம் இந்த சூரியன், சந்திரனோடு இணையும் போது, செவ்வாயோட இணையும் போது, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் ஜாதத்துல சூரியனுடைய ராகுவோ, சந்திரனோட ராகுவோ, சூரியன், சந்திரன் இணைந்திருக்கும் போது ராகு, கேதுவோ, செவ்வாயுடன் ராகுவோ, இந்த மாதிரி ஜாத அமைப்புலாம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாதிரி ஒரு உயரத்தை உச்சத்தை தொடுறாங்க. நான் பார்த்துருக்கேன். அதாவது 100 கோடி, 200 கோடி அந்த மாதிரி மேல வரும்போது பார்த்தீங்கன்னாக்க, பொதுவா கோடீஸ்வரன் அப்படின்னாலே இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. ஆனால் இந்த சூரியனோட ராகு கேது, சந்திரனோட ராகு கேதுவோ, இது சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி அமைப்பு பெற்றவர்கள், செவ்வாயோட ராகுவோ, குருவோட ராகு அமைப்பு குறிப்பிட்ட காலகட்டங்களில் வந்து அவங்களுடைய ஒரு சிரமமான காலகட்டத்துக்கு போயிட்டு மீண்டும் உயரத்துக்கு வரும்போது அந்த மாதிரி சூழ்நிலையை அணுகிறாங்க. பணக்கார விஷயத்த அந்த தன்மையை தொட்டு தான் வர்றாங்க, கீழே வர்றாங்க.